2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தான் மக்களுக்கு ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. டப்பா இன்ஜின், ஓட்ட இன்ஜின் எந்த இன்ஜின் வந்தாலும் தாவேகா தான் வந்து டாப் இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? உண்மையிலே தாவேகா தான் டாப் இன்ஜினா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. தாவேக்காயை பொறுத்த மட்டும் எந்த ஒரு சித்தாந்த கொள்கையும் கிடையாது. அவங்க வந்து எந்த ஒரு கொள்கையும் அறிவிப்பும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் அதை விரும்ப தயாராட்டு இல்லை. அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி மக்கள் மத்தியிலே ஒரு படித்த இளைஞர்கள் மத்தியிலே ஒரு வேலை வாய்ப்பை பற்றியோ எந்த ஒரு அறிவிப்பும் அவங்க இதுவரைக்கும் சரியாக கொடுத்தது கிடையாது. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூட்டத்தை தான் கூட்டுறாங்களே தவிர இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிட்டது கிடையாது. டெப்டி சிஎம்மை பொறுத்தவரை அவர் இளைஞர்லேருந்து வந்தவர். அவர் அடிப்படையில் இருந்தே அரசியலில் இருந்து உழைச்சி தான் அவர் மேலே வந்திருக்காரே தவிர விஜய் அவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா படம் தான் நடிச்சிருக்காரே தவிர இந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே அவர் செய்தது கிடையாது. அவர்கள் கூட இருக்க ரசிகர் பட்டாளங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்க கட்சி நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் விஷயமாட்டு எந்த ஒரு அடிப்படை அறிவு தன்மை கூட கிடையாது. அவங்களுக்கு ஒரு வார்டு கவுன்சிலருக்கு கூட அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனையும் சந்தித்தது கிடையாது. இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. நம்ம வர்ற எலெக்ஷனை பொறுத்து இப்போ தெரியுமையா. இப்போதைக்கு சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து இன்னும் ஒரு 2-3 எலெக்ஷனை சந்தித்தா வரலாம். அவர் கூட்டத்தை வச்சு கணிக்க முடியாது. இது வந்து மக்களுடைய மனநிலை என்னங்கிறது கூட்டத்தை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. எல்லா இடமும் கூட்டம் சேரும், எல்லாத்துக்கும் கூட்டம் சேருது. அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் ஓரளவுக்கு கூட்டம் சேருது, அது நம்ம ஏற்றுக்கிறக்கூடிய விஷயந்தான். நம்மளும் பார்க்குறோம். ஏன்னா எல்லா இடத்துல எங்கே வேணாலும் வலுவான கூட்டம் சேருது. அது மறுக்க முடியாதது. அது ஓட்டாக மாறுமாங்கிறது கேள்விக்குறி. இதெல்லாம் வந்து அடித்தட்ட மக்களுக்கு புரியாத இந்த மேல்தட்டு மக்கள் விளையாடுற சொல்லாடல். இதை வந்து நம்ம கணக்காக எடுத்துக்கிட முடியாது. இந்த நகர்ப்புற ஓட்டை மட்டும் வச்சு அவருமே ஜெயிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கிராமத்தில் போகணும். கிராமத்து லெவலில் போனால் அந்த நீங்கள் சொல்கிற இன்ஜின் கிடையாது, மாட்டு வண்டி. மாட்டு வண்டி என்ன நிர்ணயிக்குதோ அதுதான் ஒரு இடத்துல வந்து போய் சேர முடியும். இல்லை அவர் வந்து இப்போ என் புள்ள ஒரு ஸ்கூலில் படிக்குது, அது என்ன தப்பு பண்ணாலும் அதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். என் பிள்ளைய அவன் நல்லவன், அவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் செஞ்சு கொண்டு வர்றாருன்னா அவர் ஏன் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனுங்கிறது அவர் சொல்லித்தான் விற்க முடியும். விஜய்க்குன்னு தனி இது கிடையாது. அந்த நடிகர் அதை ஒரு தனி இதில் கொண்டு வர்றாரு, அவ்வளோதான். ரெண்டுமே ஒன்று தான். அவரோட ப்ராடக்டை கொண்டு வர்றாரு, அவ்வளோதான். அதை வந்து தான் ப்ராடக்ட் தான் வசதி அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வர முடியும். நானும் கொண்டு வரேன், பிடிச்சா வாங்குங்கன்னு சொல்லி யாருமே வர முடியாது. இப்போ 10 பேர் நிற்கிறாங்கன்னா எல்லாருமே ஜெயிக்க முடியாது. நான் தான் ஜெயிப்பேன்னு தான் கடைக்குட்டி ஆள் வரைக்குமே சொல்லி ஆகணும். சொல்லி தான் வேட்புமனையை தாக்கல் பண்ண முடியும். இல்லை அந்த மாதிரி யோசிக்க முடியாது, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதிமுக இருக்குது, பாஜக கூட்டணி இருக்குது, இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது, சீமானவர் இருக்கிறாரு. அதனால் அதே ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்ல முடியாது. இப்போ 2026 பொறுத்த மட்டும் அப்படின்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட பொங்கலுக்கு ரூபா கொடுத்துருக்காங்க, மகளிர் உரிமத்துக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் நிரந்தர முதல்வர் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் தான் இன்று மக்கள் மனதில் இருக்குது. டாப் இன்ஜின் சொல்கிறப்போ அவங்க வந்து எந்த ஒரு காரணத்தினால சொல்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனையும் சந்தித்தது கிடையாது. அவங்க மத்தியில் இதுவரைக்கும் எந்த ஒரு கேண்டிடேட் இவங்க தான் இந்த தொகுதிக்கு எங்கள் கேண்டிடேட்னு அறிவித்ததும் கிடையாது. இன்னொன்று அவங்க கூட இருக்கக்கூடிய செங்கோட்டையனாக இருக்கட்டும், மற்றபடி இருக்க தாவேக்கா நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி இருக்குன்னு யாராலையும் நிர்ணயம் பண்ண முடியாது. இதே திமுகவை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்தந்த தொகுதியில் இவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது எந்த சேனலில் கேட்டாலும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியுமா தாவேக்காவுக்கு இத்தனை % ஓட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஐயா கலைஞர் ஐயா இருக்கும்போதுலேருந்தே இந்த கட்சி இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போவும் நல்லா தான் போயிட்டுருக்குது. இதில் நம்ம தமிழக முதல்வருடைய ஒரு ஃபேஸுக்கே ஓட்டு வளம், இவருக்கு ஃபேஸுக்கு வந்து எந்த அளவில் இருக்குங்க தெரியாது. இதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு கட்சியில் இருந்து ஒரு
இதுக்கு முன்னாடி ஒரு எதிர்கட்சியாட்டா அது இருந்திருக்கணும். திமுகவை எதிர்க்கணும்னு சொல்லியாச்சுன்னா திமுக வந்து சாதாரணப்பட்ட கட்சி கிடையாது. அது ஆண்டாண்டு காலமாட்டு எதிர்கட்சியாட்டி இருந்த கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி, இப்படிலாம் இருக்குது. இதே கட்சி இதை திமுகவை எதிர்க்கிற ஒரே கட்சி இருக்குன்னு சொன்னால் ஒரு ரெட்டை இலை கட்சி, அது மட்டும்தான். தாவேகா கட்சி எல்லாம் வந்து எத்தனாவது இடத்துக்கு வருதுன்னே சொல்ல முடியாது. நம்ம சொல்லிக்கிடலாம், நாங்கள் தான் எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, தாவேக்காக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிடலாமே தவிர இது வந்து சாத்தியக்கூறே கிடையாது. ஒரு எலெக்ஷனை சந்திங்க, எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டுக்கு முதல்ல எதிர்கட்சி ஆட்டு கூட நீங்கள் வர்றீங்களான்னு பார்ப்போம், வாங்க அப்புறம் சந்திப்போம். அது நேரங்காலம் இல்லை, அது நேரங்காலம் வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சம் இறங்கி பாடுபட்டால் தான் அந்த இது கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட மண்ணோட இது இப்போ என்னென்னா அந்த கூட்டணி இல்லாமல் யாராலையும் எந்த காலத்துலையும் முடியாதுங்கிறது என்னோட ஒரு இது. எவ்வளோ பெரிய ஆண்ட கட்சினாலும் சரி, ஆள போகிற கட்சினாலும் சரி, அவர் ஆண்டாலும் ஆளலைனாலும் அந்த கூட்டணி இல்லாமல் நிச்சயமாக முடியாது. அது தனிப்பெரும்பான்மை இது யாராலையும் முடியாது. அது வந்து என்னோட கருத்து. தாவேக்கா ஒரே ஆப்ஷன்னாக்கா அதை அப்படியே 100% ஏற்றுக்க முடியல. ஆனால் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் ஆட்சி செஞ்சதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ புதுசாக அவர் வந்திருக்கிறாரு. இவர் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கிறதா எல்லாமே இது பண்ணுறாங்க. அண்டு இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய சர்வீஸும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ கொடுத்து பார்த்தா தான் என்ன அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ இது வரைக்கும் அவர் வந்து எதுலேயுமே இல்லை, அரசியலில் எதுலேயுமே இல்லை. இப்போ அவருக்கு கொடுத்தா ஒருவேளை அது நல்ல ஆட்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து. இல்லை, பாஜக அதிமுக அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க அலைன்ஸ் பண்ண பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்து போட்டிருக்காங்க. திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக தான் இருக்குது. விஜய்க்கு நல்ல ரசிகர் தொண்டர்கள் இருக்காங்க, நிறையா ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதுமாதிரி சீமானையும் குறையாக சொல்ல முடியாது, அவரும் நல்ல ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவார். டைவர்ஷன் தான் டைவர்ஷன் அப்படி அது வந்து தவறானது தான். அது நிறையா பேர் இருக்கிறாங்க, ஆப்ஷன்ஸ் பார்த்தா நிறையா இருக்காங்க. இவருக்கு தொண்டர்கள் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஒரு ஆப்ஷனாக இருக்குது, ஜெயிக்கக்கூடிய ஆப்ஷனாக பார்க்குறாரு. ஆப்ஷன்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவர் விஜய்க்குன்னு ஒரு மாதம் இருக்குது, ஆனால் ஒரு 30% இருக்குது. இவர் ஏடிஎம்கேயோட சேர்ந்தான்னா கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக அவர் தான் இருப்பார். அப்போ எடப்பாடி தான் முதலமைச்சர். ஏடிஎம்கேல சேர்ந்தார்னா ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது, அதுக்கு எதிர்கட்சி தலைவராக விஜய் தான் இருப்பார். கூட்டம் சொன்னீங்கன்னா கூட்டத்தை சேர்த்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. அந்த கூட்டத்தை ஓட்டாக அறுவடை செய்யணும்னா அவருக்குன்னு ஒரு கூட்டணி வேணுங்கிறது என்னை போல் ஒரு சாதாரண ஆளுகளுக்கு உண்டான ஒரு கருத்து. அது அவர் தான் இது பண்ணிக்கணும். ஏன்னா சும்மா வந்ததுமே இது பண்ணிட முடியாது, யாருனாலையும் முடியாது. அது இந்த தமிழ்நாட்டோட நிலவரம் அது.